வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று இன்றைக்கு தாய்மானவர் சுவாமிகளுடைய பாடலை நாம் சிந்திக்கலாம். அங்கங்க நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படி இச்சைக்கு இச்சை வைத்து உயிருக்கு உயிராய் தழைத்தது இது. மனவாக்கினில் தட்டாமல் நின்றது அது. சமய கோடிகளெல்லாம் தம் தெய்வம் எம் தெய்வம் என்ற எங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றதெது. எங்கனமும் பெருவழக்காய் யாதினும் வல்ல ஒரு சித்தாகி இன்பமாய் என்றைக்கும் உள்ளதெது. மேல் கங்குல் பகல் அறநின்ற எல்லை உளதெது. அது கருத்திற்கு இசைந்ததே. கண்டனவெல்லாம் மோன உருவெளியதாகவே கருதி அஞ்சலி செய்குவோம். வாழ்க வளமுடன். அங்கங்க நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது? அனைத்து இடங்களிலும் இந்த பிரபஞ்சமாகி அனைத்து தோற்றமாகவும் இயக்கமாகவும் இயங்கிக் கொண்டிருப்பது எது என்பதை கேள்வியாக எழுப்பி ஆனந்த பூர்த்தியாகி இருப்பதும் எது என்பதை கேட்டு அருளோடு நிறைந்தது அனைவருக்கும் அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அது தன் அருள் வெளிக்குள்ளே நமக்குள்ளே அந்த இறைவனை நோக்கி பயணிக்கும் போது அகிலாண்ட கோடியெல்லாம் அனைத்து பேரியக்கங்களும் நமக்குள்ளே தங்கும்படி இச்சைக்கு இச்சை வைத்து உயிருக்கு உயிராய் தழைத்தது எது? பிரபஞ்சக்களம் முழுவதும் உள்ளடக்குவதாக நமக்கு வருகிறது. இதை குரு வேதாத்திரியார் கூறும்போது எண்ணமே இயற்கையின் சிகரமாகும். இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும். எண்ணத்தின் நிலை காட்ட முடிவதில்லை. இல்லை என்று சொல்லவும் யாரும் இல்லை. எண்ணம் எழும் இடமோ ஓர் புள்ளியாகும். இயங்கி முடியும் அளவோ அகண்டாகாரம். எண்ணமே செயற்கை கருவிகள் சிலதனோடு இயற்கை சக்திகள் அனைத்தையும் அறியும் ஓர் சக்தியாம் என்று நம்முடைய எண்ணத்தின் வலிமையை கூறியிருப்பதை நாம் சிந்திக்கும் போது தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படி இச்சைக்கு இச்சை வைத்து உயிருக்கு உயிராய் தழைத்தது எது என்று பார்க்கும்போது அந்த இறைவனேதான் தன்மாற்ற சரித்திரமாக மனிதனாக ஆகியிருப்பதால், அந்த இறை சக்தி நமக்குள் இருப்பதால் இந்த ஆற்றல் அனைவருக்கும் உண்டு என்பதை குரு வேதாத்திரியார் கூறியிருப்பதையும் தாய்மானவர் சுவாமிகள் கூறியிருப்பதையும் நாம் சிந்தித்து பார்க்கலாம். மனவாக்கினில் தட்டாமல் நின்றது எது? அவ்வாறு இறை நோக்கி பயணித்தால் அகத்தவத்தில் உள் உணர்வாக ஆகுவதும் அந்த இறை சக்தி தான். சமய கோடிகள் எல்லாம் சமயத்தை உருவாக்கிய அந்த சமய குருமார்கள் அனைவரும் தம் தெய்வம்
எம் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது எது? மதத்தை தோற்றுவித்துவிட்டு இது என்னுடைய இறைவன் என்றும், தம் தெய்வம் எம் தெய்வம் என்று அந்த தெய்வம் எங்களதுதான் என்று எதிர் வழக்கிடவும், ஒருவருக்கொருவர் சச்சங்கமாக தனதுதான் உனதுதான் என்று எதிர் வழக்கிட, அவ்வாறு எதிர் வழக்கிடக்கூடிய அந்த அளவிற்கு அந்த தெய்வம் அவர்களுக்கு இருந்தது என்பதையும், யாதினும் வல்ல ஒரு சித்தாகி, சித்து என்றால் உயிர், அண்டத்தில் கடவுளென அழைக்கப்படுவோன் பிண்டத்தில் உயிரென பேசப்படுகிறான் என்பதையும், ஜீவன் சிவலிங்கம் என்று திருமூலர் கூறியிருப்பதையும் தாய்மானவர் யாதினும் வல்ல ஒரு சித்தாகி என்று கூறுகிறார். இன்பமாய் என்றைக்கும் உள்ளது எது? இறைவனை யாரெல்லாம் உணர்ந்தார்களோ அவர்களுக்கு இன்பம்தான் இருக்கும். இறைநிலை எங்கெங்கும் இன்பமாகத்தான் இருக்கிறது என்பதை குரு வேதாத்திரியார் கூறியிருப்பதையும் நாம் சிந்திக்கலாம். கங்குல் பகல் அற நின்ற, இரவு பகல் எந்த நேரத்திலும் அறநெறியில் நின்று எல்லை உளதெது? அந்த அறநெறியில் உள்ள அனைவருக்கும் உள் உணர்வாக இயக்கமாவது அது. கருத்திற்கு இசைந்தது, மனம் வைத்து நாம் அகத்தவத்தில் ஆழ்ந்து சென்று இறை நோக்கி பயணித்தால், இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க என்று நமது குரு கூறியிருப்பதை நாம் சிந்திக்கலாம். அவ்வாறு நிற்பவர்களுக்கு கருத்திற்கு இசைந்ததுவே மனம் ஒரு முனையாகவும் மறுமுனை இறைவனாகவும் இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் போது, அந்த மனதை பற்றி கொண்டு தவத்திலே ஆழ்ந்து செல்லும் போது மறுமுனையாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் நம்முள் இயக்கமாவான் என்பதை, கருத்திற்கு இசைந்தது அதுவே. அவ்வாறு பயணித்து ஒவ்வொருவரும் ஆழ்மன தியானத்தில் தாம் தூய்மை அடையும் போது தூய்மையான இறைவனை உள் உணர்வாக ஆக்கிக்கொள்ள முடியும் என்பதை கூறுவதாக, கண்டனவெல்லாம் மோன உருவெளியாகவே, அவ்வாறு யாரெல்லாம் உணர்ந்தார்களோ அவர்களுக்கு அந்த சுத்தவெளி, வெட்டவெளி, இருப்பு நிலை, இயக்கமற்ற நிலை, மௌன நிலை வெளியாக, சுத்த வெளியாக கருதி, அந்த இருப்பு நிலைதான் இறைவன் என்று, இயக்கமற்ற அந்த அரூபமே இறைவனாக இருக்கிறது என்பதை உணர்ந்த போது அதற்கு அஞ்சலி செய்குவாம். இவ்வாறு அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இறை சொரூபத்திற்கு நாம் நன்றி பாராட்டி, அனைத்துமாகவும் நம்மை உள்ளும் புறமுமாகவும் இயக்கிக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு நாம் நன்றி தெரிவிக்கும் வகையாக வணக்கத்தை செலுத்த வேண்டும் என்பதை பட்டினத்தடிகள் அனைத்து சித்தர்கள், யோகிகள், ரிஷிமுனிகள் அனைவரும் கூறும் அந்த இலக்கை சிந்திக்கும் போது தாய்மானவர் சுவாமிகளும் இவ்வாறு இருக்கிறது இறைநிலை என்பதை கூறி அதற்கு அஞ்சலி நாம் செலுத்த வேண்டும் என்பதை குறிப்பிடும் இந்த கவியை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். கவிதந்த தாய்மானவர் சுவாமிகளுக்கும் விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய குரு வேதாத்ரி அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன்.
நன்றி, நன்றி.